Hi friends, stay strong, stay positive and never give up. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPC Group 4 exam questions with answers நம்ம பார்க்க போறோம். இந்த General Science 2013 question paper தான் நான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் first 10 questions பற்றி full explanation with detail explanation நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போகலாம். Next one, the first question என்ன அப்படின்னா the consider the following statements. The closure of atrioventricular valve result in lap sound and the closure of seminolar valves in dap sound சொல்லியிருக்காங்க. இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்னா என்ன அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். அடுத்தது இந்த செமினோனல் வால்வ்னா என்ன? இந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்னா நம்மளோட ஹார்ட்ல நமக்கு வந்து ஒரு 4 வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சரியா? அந்த 4 வால்வ்ஸை ரெண்டு ஏட்ரியோவென்ட்ரிகுலருங்க ஏட்ரியமுக்கும் வென்ட்ரிக்குலுக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்க வால்வு. இந்த வால்வ்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக பிடிப்போம். அப்படின்னா ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியமுக்கு இடையில ஒரு வால்வு இருக்கும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில ஒரு வால்வு இருக்கும். ஸோ இந்த ரைட் ஆரிக்கல் ஆர் ஏட்ரியமுக்கு இடையில இருக்கிறத வந்து ட்ரைகஸ்பிட்னும், வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய வால்வை வந்து மிட்ரல் வால்வ் அல்லனா பைகஸ்பிட் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து மேலே பார்ட் வந்து என்ன பண்ணும், கீழே பார்ட் இந்த வென்ட்ரிக்கிள்ங்கிறது டவுன்வர்ட் பார்ட் வந்து ஷ்ரிங் ஆகும்போது நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ சிஸ்டோலிக் சவுண்டு, சரியா? சிஸ்டோல்னு சொல்லுவாங்க. செமினோனல் வால்வ்னா என்ன அப்படின்னா இட் வில் பி present between the ventricle and the outward flow. நம்ம வெளியில போகக்கூடிய blood supply வெளியில போகும்ல, அது ரெண்டு வால்வ்ஸ் ரெண்டு மெயின் வெயின் வழியாக வெளியே போகும். என்ன அப்படின்னா பல்மனரி ஆர்ட்ரியும் அயோட்டாவும். இந்த பல்மனரி ஆர்ட்ரி வந்து பிளட் சப்ளையை வென்ட்ரிக்கிள்லேருந்து எடுத்து இம்பியூர் பிளட்டை லங்ஸுக்கு கொடுத்து பியூரிஃபை ஆகி திருப்பி வரும். அது அயோட்டாங்கிறது வந்து நம்ம ஹோல் பாடிக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த இதில் வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நம்ம செமிலூனார் வால்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம டயஸ்டோலிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுவோம், அது டப் சவுண்டு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் இஸ் கரெக்ட் அண்ட் த செகண்ட் இஸ் ராங்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன் போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் ஆர் ராங். ஃபோர்த் ஒன் போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் ஆர் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த லெவலுக்கு லாஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ திஸ் வில் கிவ் டப் சவுண்ட் லப் சவுண்ட் அண்ட் திஸ் வில் கிவ் யுவர் டப் சவுண்ட். ஸோ லப் டப்னு துடிக்கும் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும். ஸோ அந்த வச்சு இது கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் நேம் த விட்டமின் அண்ட் மினரல் நெசசரி ஃபார் பிளட் கிளாட்டிங் கேட்டிருக்காங்க. பிளட் கிளாட் ஆகிறதுக்கு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் பிளட் கிளாட் ஆகும். இந்த பிளேட்லெட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன விட்டமின் அண்ட் மினரல் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே அண்ட் கால்சியம் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த விட்டமின் டி அண்ட் கால்சியமில் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் ஆர் போனுக்கு இந்த விட்டமின் டி அண்ட் கால்சியம் வந்து ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி அண்ட் அயோடின் வந்து தைராய்டோட ஆட்டோ இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த விட்டமின் சி அண்ட் அயோடினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் விட்டமின் கே அண்ட் கால்சியம், ஆப்ஷன் 3. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த பார்ட்ஸ் மார்க்ட் இன் த டயக்ராம். திஸ் டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு ஒரு க்ளோவர் லீஃப் மாடல் மாதிரி தெரியுது. இந்த க்ளோவர் லீஃப் மாடலை வந்து கண்டுபிடிச்சவங்க பேர் வந்து ராபர்ட் ஹாலி. இவங்க வந்து 1968 இந்த மாடல் கண்டுபிடிச்சாங்க. இட் இஸ் அ 2-dimensional டிஸ்கிரிப்ஷன். ஹியர் இந்த டியூசினா என்ன அப்படின்னா தயமின் சூடோ யூரிடைன் சைட்டோசின் லூப்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிஹெச்யூனா என்ன அப்படின்னா ரெகக்னைசஸ் விச் இஸ் டைஹைட்ராக்சியூரைசில் லூப். இந்த டியூசி லூப்போட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோமா பைண்ட் பண்ணுறக்கூடிய சைட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ரிபோசோம் பைண்டிங் சைட் அண்ட் டிஹெச்யூ இஸ் கால்ட் அஸ் அ ரெகக்னைசிஸ் ஸ்பெசிஃபிக் என்சைமை ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 5-P 3-OHன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட்ஸை அக்செப்ட் பண்ணுற அக்செப்டார் ஆர்ம்னு சொல்லுவாங்க. இதை 5-P அண்ட் 3-OH வந்து அக்செப்டார் ஆர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூசி லூப்பு, செகண்ட் வந்து ஆன்டிகோடான் லூப் அண்ட் தேர்ட் ஒன் வந்து டிஹெச்யூ லூப். இதுதான் நம்மளோட ஆன்சர். மாற்றி மாற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, பட் இதுதான் நம்மளோட ஆன்சர்.
Fourth question, name the gas which is evolved during photosynthesis. Photosynthesisல நமக்கு evolve ஆகிற gas என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எதுல எவால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் டைம்ல நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகும். ஹைட்ரஜன் கேஸ் வந்து டூரிங் எலக்ட்ரோ பிளேட்டிங் கொரோஷன் அந்த கேத்தோடு ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் வந்து எவால்வ் ஆகும். ஆக்சிஜன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் டைம்ல வந்து எவால்வ் ஆகும். ஸோ நேம் த கேஸ் விச் இஸ் எவால்வ்டு டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், match the following. August offer, CR formula, Wavell plan, Integrum government. அடுத்தது நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1944, 45, 46 and 1914 கொடுத்துருக்காங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபர்னா என்ன நமக்கு முதல்ல தெரியணும். இந்த ஆகஸ்ட் ஆஃபருங்கிறது வந்து 8th August 1940ல விஸ்ராய் ஆஃப் இந்தியா லார்ட் லினிங்க்ரோவால ஃபார்ம் பண்ணப்பட்டது இந்த ஆகஸ்ட் ஆஃபர். இவங்க வந்து எதுக்காக அந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் ப்ராமிசிங் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு உள்ள எக்ஸ்பான்ஷனை ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஆர் ஃபார்முலா. இந்த சிஆர் ஃபார்முலானா என்னன்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ராஜாஜி ஃபார்முலா. இட் இஸ் ப்ரொபோஸ்ட் பை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியால ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஸோ அதனால தான் அதை சிஆர் ஃபார்முலான்னு சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா டு சால்வ் த பொலிட்டிக்கல் டெட்லாக் பிட்வீன் ஆல் த பொலிட்டிக்கல் இந்தியன் முஸ்லீம் லீக்குக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் இடையில இருந்த ஒரு பொலிட்டிக்கல் டெட்லாக்கை அழிக்கிறதுக்காக இதை ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து ஆன் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா டைம்ல இந்த சிஆர் ஃபார்முலா வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வேவல் பிளான். இதை வந்து ஷிம்லா கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து 25th June 1945ல நடந்துச்சு. இது வந்து ஒரு டெஃபினிட் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்றாங்க. இதை வந்து ஃபார்ம் பண்ணவருக்கு பேர் வந்து வேவல். இது வந்து அவர் வந்து எப்படி ப்ராட்காஸ்ட் இது பண்ணார்னா ப்ராட்காஸ்ட் ஸ்பீச்சில் தான் இதை வந்து டெலிவர் பண்ணுறாங்க. அந்த ப்ராட்காஸ்ட் ஸ்பீச் வந்து டெல்லியில இருந்து டெலிவர் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ interim கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னா இஸ் ஆல்சோ known as provisional governmentனு சொல்லுவாங்க. இது வந்து 2nd September 1946ல ஃபார்ம் ஆச்சு. நியூலி எலெக்டட் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியாவை ஃபார்ம் பண்றதுக்காக இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட் ஆஃப்ங்கிறது எப்போ ஃபார்ம் ஆச்சுது? 1940ல. அடுத்தது நம்மளோட சிஆர் ஃபார்முலா வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுது அப்படின்னா 1944ல ஃபார்ம் ஆச்சுது. சிஆர் ஃபார்முலா 1944ல. வேவல் பிளான்ங்கிறது வந்து 1945ல அண்ட் இன்டரிம் கவர்மெண்ட் வந்து 1946ல. ஸோ ஆப்ஷன் என்னது? 4, 1, 2, 3. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். Nehru report, second round table conference, individual satyagraha, Lord Attlee's announcement. இதுலயும் நிறைய இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 1940, 1928, 1946, 1931. இந்த நெஹ்ரு ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா ஆன் ஆகஸ்ட் 1928ல ஒரு proposed for the joint electorates with reservation of seats of minorities in the legislative. minorities reservation பண்றதுக்காக இந்த ரிப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆச்சுது. இந்த ரிப்போர்ட்டை சைன் பண்ணவங்கள வந்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, அலி இமான், சுபாஷ் சந்திரபோஸ் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து செப்டம்பர் 1931 டு டிசம்பர் 1913 வரைக்கும் இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் டு த பாசிங் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் 1935ல வரப்போகக்கூடிய அந்த இந்தியன் ஆக்டை என்னென்னலாம் மாற்றலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பண்ணாங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னா
ரிசல்டன்ட் ஆஃப் இந்த ஆகஸ்ட் ஆஃபரோட ரிசல்டன்ட் தான் நம்மளோட இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இது வந்து ஸ்டார்டட் வித் மாஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நாட் ஒன்லி டு சீக் த இண்டிபெண்டன்ஸ் பட் ஆல்சோ டு அஃபர்ம் த ரைட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நமக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து ஃபார்ம் பண்ணாங்க இன் 1940. அடுத்தது வந்து லார்ட் அட்லீஸ் அனௌன்ஸ்மெண்ட். லார்ட் அட்லி வந்து இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செலமெண்ட் அட்லி. இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் கிங்டமாக இருந்தாங்க. இவங்க வந்து 20th February 1947 நம்மளது கேபினெட் மிஷன் வந்து நடத்தினாங்க. அண்ட் 24 March 1946 இன் நியூ டெல்லியில். அடுத்தது இவங்க பவர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து பவர்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் லார்ட் அட்லீஸ் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல நிறைய அனௌன்ஸ்மெண்ட் லிஸ்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நெஹ்ரு ரிப்போர்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1928. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1931. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து 1940 அண்ட் லார்ட் அட்லீஸ்ட் மூமெண்ட் வந்து 1946 பண்ணினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. Consider the following statements. Assertion: V.O. Chidambaram Pillai established Swadeshi Stream Navigation Company in 1910. Reason: V.O. Chidambaram Pillai is called as கப்பலோட்டிய தமிழர். இந்த V.O. Chidambaram பிள்ளைனா யாரு அப்படின்னா, he is also called as a கப்பலோட்டிய தமிழன். இவங்க வந்து பர்த் டேட் வந்து 5 September 1872, டெத் வந்து 18th November 1936 இறந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடராகவும் இருந்திருக்காங்க. த ஃபவுண்டர் ஆஃப் சுதேஷி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனியோட ஃபவுண்டராகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இயர் வந்து 1906, 1910 கிடையாது, 1906 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியானோட ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை கம்பீட்டிங் பண்ணுறதுக்காகவே இதை ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே வந்து பர்த் ஆன இடம் வந்து ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு. டைட் இன் தூத்துக்குடின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ரெண்டும் ட்ரூ தான், ஆனால் இந்த இயர் மட்டும் தப்பு. ஓகேவா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதுவும் தப்பு தான். ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். தப்பு. ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. த ஆப்ஷன் இஸ், நம்ம கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏங்கிறது ஃபால்ஸ். சிதம்பரம் பிள்ளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சுதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, பட் இன் 1906. ஓகேவா? ஸோ ஆர் இஸ் ட்ரூ. ஹி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கப்பலோட்டிய தமிழன். Next, point out the wrong statement or statements in the following. இந்த followingல இருக்கக்கூடிய wrong statement அல்லனா statements நம்ம list out பண்ணணும். First வந்து VOC born at எட்டயபுரம். நம்ம போன ஸ்லைட்ல தான் பார்த்தோம். VOC வந்து born பண்ண இடத்துக்கு பேரு ஒட்டப்பிடாரம் in தூத்துக்குடி. ஓகேவா? இவங்க வந்து 5th September 1872 பர்த் ஆனாங்க. டை ஆனது வந்து தூத்துக்குடியில 18th November 1936 இறந்திருக்காங்க. ஆனி பெசன்ட் ஸ்டார்டட் தியோபிசிக்கல் சொசைட்டி. இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி வந்து ஆனி பெசன்ட் வந்து அதுல வந்து ஒரு மெம்பரா இருந்தாங்க. ஆனி பெசன்ட்ங்கிறவங்க வந்து 1st October 1847 இன் லண்டன்ல பிறந்தாங்க. died in 20th September 1933 in சென்னை. இவங்க வந்து பிரிட்டிஷ் சோசியலிஸ்ட். இவங்க வந்து இந்த தியாலஜிக்கல் சொசைட்டின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த சொசைட்டி வந்து 1875 சென்னையில ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டி தான் இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி. இந்த ஃபவுண்டருக்கு பேரு வந்து ஹெலினா பவஸ்கி அண்ட் ஹென்ரி ஸ்டீல் ஆல்கோட், வில்லியம் குவான் ஜட்ஜுங்கிறவங்களால ஃபார்ம் பண்ணப்பட்டது இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து பாரதியார். நமக்கு எல்லாரும் தெரியும். பட் பாரதியார் வந்து பார்ன் பண்ண இடம் வந்து எட்டயபுரத்துல 11 December 1882 பிறந்தாங்க. டை ஆனது வந்து சென்னையில 12 September 1921 டெட் ஆனாங்க. ஸோ பாரதியார் வந்து டெட் ஆன இடம் பாண்டிச்சேரி கிடையாது, சென்னை.
EVR started. EVR னா என்னதுன்னு தெரியுமா? பெரியாரை தான் EVRனு சொல்லுவாங்க. பெரியார் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி அவங்களோட ஷார்ட் ஃபார்ம் தான் EVரான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஈவேரான்னு சொல்லுவாங்க. started self respect movement வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. he started a self respect movement and also திராவிடியன் கழகமையும் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. Periyar is also called as the father of Dravidian movement and he is a Indian social activist இருந்தாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ஷன் பார்த்துலாம். 1, 2, 1, 3 and 4 are wrong. 1 வந்து wrong. ஓகேயா? இது wrong. இது wrong. Anti-Peasant started the Theosophical Society. இல்ல, அவங்க அதுல ஒரு மெம்பரா தான் இருந்தாங்க. பாரதியார் died at பாண்டிச்சேரி, அதுவும் தப்பு. ஈவேரா started self respect movement, இது கரெக்ட். அப்போ இதெல்லாம் தப்பு. 1, 2 and 3 வந்து wrong. ஓகேவா? so the option is 1, 2 and 3. ஓகேவா? next, production of a high variety of இந்த ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹை yielding வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் ஆச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸுக்காக கிரீன் ரெவல்யூஷன். எக்ஸ் அண்ட் பால்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் பால்ட்ரிக்காக ஒயிட் ரெவல்யூஷன் வரல. ஒயிட் ரெவல்யூஷன் வந்து ஃபார் மில்க்குக்காக வந்தது, மில்க் ப்ராடக்ட்ஸுக்காக வந்தது. ப்ளூ ரெவல்யூஷன் வந்து ஃபிஷ் அண்ட் மெரைன் ப்ராடக்ட்ஸ்க்காக. கோல்டன் ரெவல்யூஷன் வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஹனி அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுக்காக கோல்டன் ரெவல்யூஷன் வந்துச்சு. So green revolution agriculture, blue revolution marine products, golden revolution horticulture, but white revolution என்ன milk products. இது milk product கிடையாது. So it is a wrong option. Okay, which of the following is incorrect? B is incorrect. 10th question, consider the following and select the false one. India's food problem is concerned with the demand and supply of food grains. India's food problem is concerned with the quality and distribution and economic reasons. India's food problem is concerned with procurement of food grains. India's food problem is concerned with improper distribution. இப்போ இந்த demand and supply of foodனா, இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அதை எப்படி சப்ளை பண்ணுறது ஃபுட் கிரெயின்ஸை? இப்போ மகாராஷ்டிராவில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ரைஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம நார்த்தில் பார்த்தீங்கன்னா வீட் அதிகமாக விளையும். ஸோ அதை எப்படி அவங்க சப்ளை பண்ணுறாங்க ஃபுட் கிரெயின்ஸை? அதனால ஏற்பட்ட இதனாலேயே நமக்கு இந்தியாவில் ஃபுட் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம மாற்றிக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், தேவையானதை வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ குவாலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதனாலயா குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறது இல்லை கூடுறதுனால, அதனால டிஸ்ட்ரிபியூஷனில் ஏற்படுற ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் ரீசன்ஸ்னால அப்படின்னா வெளியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல அதில். நெக்ஸ்ட் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபுட். இது வந்து எப்படின்னா, நம்மளோட ஆர்கனைசேஷன் ஏதாவது போய் நம்ம ஃபார்மர்ஸ்ட் வந்து ஃபுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன ஃபுட்டு கிரெயின்ஸுக்கு ஏற்ற இது வந்து கொடுக்குறாங்களா இல்லையா, அதனாலயா ஏற்பட்டுச்சு ஃபுட் ப்ராப்ளம்? இல்லை, ஃபுட் ப்ராப்ளம் வந்து இம்ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷனால தான் நடந்துச்சு. அப்படின்னா நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நமக்கு அதை கொடுக்கல, நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய. இப்போ ரீசன்ட் நியூஸ் கூட நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, மழைனால நிறைய அரிசி வந்து சேதமாயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள ப்ராப்பரான ஸ்டோர் பண்ண இடம் நம்ம கொடுக்கல. அதனால தான் நமக்கு என்னது ஃபுட் ப்ராப்ளம் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஃபுட் ப்ராப்ளம் இஸ் கன்சர்ன்ட் வித் ஒன்லி வித் இம்ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷனால மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. மற்ற எல்லாமே ஃபால்ஸு. இது ஃபால்ஸு, இது ஃபால்ஸு. And India's food production concerned with procurement of food grains or false. So the correct option is D. First one, second one and third one are the false ones. Okay ma'am. Next one. And thank you guys for watching my video. Like, share and subscribe. If you anyone want to comment me also. Thanks for watching and be supporting.